நமஸ்கார். அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரிம், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற 2025 வந்து பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்வுக்கு வந்து செகண்ட் பேப்பரில் வந்து கஹானி போடுறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ரோமனில் மொத்தம் வந்து 3 கொடுத்து வந்து 1 கேட்பாங்க. இதுக்கு மார்க் வந்து 10 மார்க்ஸு. இன்றைக்கி வந்து மொத்தம் 2 எஸ்ஸே நடத்தும். இந்த ரெண்டுமே வந்து கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு. இந்த கதையில் வந்து என்ன சொல்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இது ஃபுல்லாக நீங்கள் ஒரு டைம் 2 டைம்ஸ் எல்லாம் படிச்சுட்டு எழுதி பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. வீடியோக்குள்ளே போகலாம். கிசி ஏகே கஹானிக்கா சாராம்ச லிக்கே. கஹானி அப்படின்னா கதை பகுதின்னு அர்த்தம். இந்த கதை வந்து எழுதுக அப்படின்றாங்க. இந்த கதை தலைப்பு வந்து ஹார் கி ஜீத். ஹார் அப்படின்னா தோல்வின்னு அர்த்தம், ஜீத்னா வெற்றின்னு அர்த்தம். தோல்வியின் வெற்றி என்ற தலைப்பில் தான் இந்த கதை நம்ம பார்க்குறோம். கஹானிக்கார் கா பரீட்சை. அந்த கஹானிக்கா அந்த கதை வந்து எழுதியவருடைய பரீட்சை அப்படின்னா அறிமுகம்னு அர்த்தம். யார் எழுதினான்றது அறிமுகம் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஹிந்தி கஹானிக்காரும் ஸ்ரீ சுதர்சன் கா நாம் ஆதர் ஷகித் லியா ஜாத்தாகை. ஹிந்தி கதையில் வந்து ஸ்ரீ வந்து சுதர்சன் என்பவர் என்ற பெயருடைய ஆத்தர் தான் வந்து அவர் வந்து ஒரு மரியாதை, ஆதர் அப்படின்னா மரியாதைன்னு அர்த்தம். அவர் மரியாதையுள்ள ஒரு மனிதராக இருந்தார். ஹிந்தி கஹானி சாகித்யக்கு விகாஸ் में इनका மகத்துவபூர்ண யோகதான் ரகா. இவர் வந்து ஹிந்தி கதை பகுதியில் வந்து சாகித்யம் அப்படின்னு இலக்கியத்தில் வந்து ரொம்ப பெரிதும் என்ன பண்ணியிருக்கேன், வளர்ச்சி அடைத்திருக்காரு. விகாஸ் அப்படின்னு வளர்ச்சின்னு அர்த்தம். நிறைய வந்து ஒரு சாதனை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இவர் வந்து இந்த இந்தி வளர்ச்சியில் வந்து முக்கிய பங்காக வகித்தார். அநேக ருச்சிகர் கஹானிयों से इन्होंने हिंदी साहित्य को அலங்கத்து கியாகை. இவர் அநேக்குன்னு வந்து அநேக வகையான இந்தி பகுதியில் வந்து இவருடைய கதை வந்து எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு வந்து கேட்பது. சூச்சிகர் அப்படின்னா ஒரு கதை எழுதுனது வந்து பார்க்குறதுக்கும் சரி கேட்பதுக்கு ரொம்ப வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப ஈர்ப்புத்தன்மையாக இருக்கும். உண்மையோனே ஹிந்தி சாகித்ய இலக்கிய வகையத்தில் வந்து இவர் வந்து இவருடைய கதை பகுதி வந்து ரொம்ப வந்து அழகாக இருக்கும். அந்த கதை வந்து ரொம்ப அலங்கரிப்பார் அப்படின்றாங்க. அலங்கத்து அப்படின்னா வந்து அலங்கரிக்கிறதா இருக்கும். கஹானிக்கா பரீட்சை. அந்த கதையுடைய பகுதி என்ன அப்படின்றத கஹானினா கதைன்னு அர்த்தம். இதோடைய பகுதி ஹார்கி ஜீத்து மானவதா பர் ஜோர் डालने वाला एक आते புத்தம் கஹானிகை. அந்த தோல்வியினுடைய வெற்றி வந்து மனித நேயத்தை வந்து வலியுறுத்தும் கதை பகுதியாக இருக்கிறது. மனிதனுடைய நேயம் எப்படி இருக்குது அப்படின்றது அந்த கதையில் வந்து முக்கியமாக சொல்லப்படுது. சத்ருகோன் அப்படின்னா வந்து நல்ல பண்புகளுடைய மனிதன் வந்து நல்ல பண்புடைய மனிதனுடைய இயக்கத்தை தான் இங்கே சொல்கிறாங்க. ஜரூரத்து பர் யக் கஹானியும் பிரகாஷ் டால்திகை. இந்த நல்ல மனிதனுடைய பண்பு வந்து வெளிச்சம் போட்டு இந்த கதையில் வந்து காட்டப்படுகிறது அப்படின்றத மெயின் டாபிக் வந்து இந்த கதையில் வந்து 2 லைன்ஸில் இருக்குது. பாபா பாரதி ஏக்கு சாத்துது. பாபா பாரதி வந்து ஒரு துறவியாக இருந்தார். சாது அப்படின்னா வந்து துறவின்னு அர்த்தம். ஒரு சாது துறவியாக இருந்தார். சாதுனா முனிவர். காவ் கே பாகர் ஏக்கு மந்திர் கே பாஸ்வே ரகத்தே. அவர் வந்து ஒரு முனிவராக இருக்கார். அவர் கிராமத்துக்கு வெளியில், காவ் கே பாகர் அப்படின்னா வெளியேன்னு அர்த்தம். கிராமத்தின் வெளிப்பகுதியில் வந்து ஒரு கோவில் இருக்குது. மந்திர்னா கோயில். அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்து அவர் வாழ்ந்து வந்தார். அவர் வாழ்ந்து வந்தார். ஒரு முனிவர் வந்து கோயில் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வெளிப்புறத்தில் வாழ்ந்து வந்தார். உன்கோ கிசி பி சீதி சே விசேஷ ருச்சி நகித்து. அவர் வந்து எந்த ஒரு பொருளுமே வந்து சீஜ் அப்படின்னா பொருள்னு அர்த்தம். எதுலையுமே வந்து ஒரு பொருள் மேலே வந்து அதுக்கு ஆர்வமே கிடையாது. யாருக்கு அப்படின்னா இந்த பாபாஜிக்கு. ஷப் தரக் சே வே சாது கா ஜீவன் ஜீத்தேகை. அவருடைய வாழ்க்கை ஷப்புன்னு வந்து எல்லோரும் வந்து அவரை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல இதாக நல்லபடியாக வந்து மக்கள் வந்து அவரை பார்த்தாங்கன்றாங்க. ஷப்பு தரக் சே அவரை பார்ப்பதிலிருந்து அவர் சாது கா ஜீவன் ஜீத்தே அவர் வந்து வாழ்க்கை வந்து ஒரு சாதாரணமாக வந்து அவர் வாழ்ந்து வந்தார். லோகு உன்கா படா ஆதர் பி
கிரியா ரகத்தியத்தை. அதனால் வந்து லோகன மக்கள் வந்து அவர் வந்து ஒரு பெரிய அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மரியாதை கொடுத்து வந்தனர். ஒரு நல்ல மனிதராக வந்து அவரை மக்கள் வந்து பார்த்து வந்தனர். சுல்தான் பாபா பாரதி கே பாஸ் ஏக்கு கோடாத்தா. அந்த பாபா பாரதிகிட்ட வந்து ஒரு குதிரை இருந்தது. சுல்தான் அப்படின்னா வந்து அந்த குதிரையுடைய பெயர் தான் வந்து சுல்தான். உஸ்கானாம் சுல்தான் தான். அந்த குதிரைக்கு வந்து அவர் வந்து சுல்தான் வந்து பெயர் வைத்தார். அந்த குதிரையுடைய பெயர் வந்து சுல்தான் சொல்லி அவரை கூப்பிட்டுருக்காரு பாபா பாரதி. பகு சப்சே சுந்தர் கோடாத்தா. அந்த குதிரை எப்படி இருந்ததுன்னா ரொம்ப அழகாக இருந்தது. உஸ் பிரதேஷ் மே உஸ்கா ஜோடா கோயி அவுர் நகிதா. அந்த பகுதியில் வந்து இவர்கிட்ட வந்து இவர்கிட்ட இணையாக வந்து யாருமே அந்த மாதிரி குதிரை வந்து யார்கிட்டையுமே அது கிடையாது. இவர்கிட்ட மட்டும் அந்த மாதிரி குதிரை இருந்தது. ஷால்கோ தேக்குகர் கோயிபி உஷே அவனானா சாகத்தேத்தே. அந்த சாகத்தேத்தே அந்த பகுதியில் வந்து அந்த பகுதியில் வந்து இப்போ பார்க்க தேக்குக்கர் அப்படின்னா அந்த பகுதியில் எங்கே பார்த்தாலும் சரி, ஏன்னா இவர் வந்து இவர்கிட்ட இருக்கிற குதிரை மாதிரி யார்ட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே மக்கள் என்ன பண்ணுவாங்க, இவர் வச்சுருந்த பார்த்து ஏற்றுக்கொள்வாங்களாம். ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு. பாபா பாரதி உஷிசே பகுத்தே பியார் கர்த்தேத்தே. பாபா பாரதி வந்து அந்த குதிரை மேலே வந்து ரொம்ப வந்து அன்பை காட்டேன். பியார்னு வந்து அன்புன்னு அர்த்தம். அந்த குதிரை மேலே வந்து ரொம்ப அன்பை காட்டி வந்தார். ரோஜே ஷாம்கு வே உஷே லேக்கர் தூம் தேத்தே. அவர் அன்போடு அவர் வளர்த்து வந்தார். தினமும் என்ன பண்ணுவார், அவர் மாலையில் வந்து ரோஜி ஷாம்கோன்னா ஒவ்வொரு நாளும் வந்து மாலையில் வந்து அந்த குதிரை மேலே உட்காந்துட்டு என்ன பண்ணுவார், அவர் வந்து சுற்றி வருவாராம். அப்படின்னா நடந்து கூட்டிகிட்டு வருவாராம். அந்த குதிரை கயிறை பிடிச்சி அப்படியே சுற்றி வருவாராம். அதை டெய்லியும் அவர் பழக்கமாக வச்சுருந்தாராம். சுல்தான் அநேக்கிலேயே சப்சே பிரியத்தா. உடனே மக்களும் என்ன பண்ணாங்க, இந்த சுல்தான் மேலேருந்து எல்லோருமே என்ன பண்ணாங்க, எல்லோரும் வந்து ஒரு அன்பாக பார்த்தனர். அந்த குதிரை அங்கே இருக்க மக்கள் வந்து அந்த குதிரையும் அன்பாக பார்த்தாங்க. கடுகு சிங்ன்றது ஒருவருடைய பெயர். டாக்கு கடுகு சிங்கு பகுத்து பயங்கர் டாக்கு தா. டாக்கு அப்படின்னா வந்து கொள்ளைக்காரன் அர்த்தம். அந்த கொள்ளைக்காரன் பெயர் வந்து கடுகு சிங்கு. அவன் வந்து பெரிய பகுத்து பயங்கர் அப்படின்னா ஒரு பெரிய பயங்கர கொள்ளைக்காரனாக இருந்தான். உஷ்கே நாம் சே லோகு காம் தேத்தே. அவனை பார்த்தோன்னு அங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணுவான், அவன் பெயரை கேட்டாலே மக்கள் வந்து நடுங்குவாங்களாம். காம்தே அப்படின்னு நடுங்கிறது. இந்த மாதிரி கடுகு சிங் பேரை கேட்டாலும் ஒரு பெரிய கொள்ளைக்காரன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள் வந்து அவர் பெயரை கேட்டாலே நடுங்குவாங்க. அப்படிமா அந்த மாதிரி இருந்தாங்க. உஷ்னி சுல்தான்கே பாரியமி சுனா. ஒரு நாள் வந்து அந்த சுல்தானோட அவன் வந்து கேள்விப்படுறான். அந்த கடுகு சிங் வந்து சுல்தானை பற்றி கேள்விப்படுறான். சுனா அப்படின்னா காதால் கேட்குறான். அந்த மாதிரி அங்கே வந்து ஒரு குதிரை ஒன்று இருக்குது, அது பேர் வந்து சுல்தானு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடுகு சிங்குக்கு வந்து தெரிய வருது. பாபா பாரதிக்கு யகாங் ஆயா. உடனே வந்து தெரிய வந்தோன்னா பாபா பாரதி இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த கடுகு சிங் வந்து அங்கே வரான். ஜாத்தே வக்கு ககக்கர் கயா கி கிஷிபி हालत में கடுகு சிங்கு சுல்தான் கா லே ஜாயேகா. அங்கே வந்துட்டு என்ன சொல்கிற வந்து வெளியில் அவன்கிட்ட வந்து பேசிட்டு வெளியில் போகிற டைமில் என்ன பண்ணுறான், பாபா பாரதிட்ட இந்த கடுகு சிங்கை சொல்கிறான், ஜாத்தே வெளியில் போகிற டைமில் வந்து ககக்கர்னு என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து கிசிபி டால்தேபி கடுகு சிங் சுல்தான் கேலே ஜாயக. என்னைக்கா இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கிற இந்த குதிரை வந்து நான் என்னைக்கா இருந்தாலும் நான் அதை அழைச்சிட்டு போயிடுவேன். அவனே ஒரு கொள்ளைக்காரன் தானே, அதனால் என்னைக்கா இருந்தாலும் இந்த குதிரை வந்து என்கிட்ட தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எச்சரிச்சுட்டு அந்த கடுகு சிங் வந்து போகிறான். உஸ்கே டர்சே பாபா பாரதி தின் ராத்து சோடேப்பர் நிகரானி ரக்கனேத்தே. உடனே என்னடா இப்படி எச்சரிச்சுட்டு போகிறானே அப்படின்ட்டு இந்த முனிவர் என்னன்னு பண்ணிக்கிறார், பயப்படுறாரு. டருன்னா பயம். அவருக்கு என்ன வந்துச்சு, பயம் வந்ததுனால இந்த பாபா பாரதி வந்து தின்னுனா பகல்னு அர்த்தம், ராத்துனா இரவும் பகல் என்ன பண்ணார், அந்த குதிரை வந்து கண்காணிச்சிட்டே வராரு. அங்கெங்கே அவன் சொன்ன மாதிரி அவன் அந்த குதிரை கூட்டிகிட்டு போய்ட்டு என்ன பண்ணுறதுன்னு அந்த முனிவர் வந்து கண்காணிக்கிறாரு. பகுத்து தின் ஹோ
கயா. ஆனால் ரொம்ப நாள் ஆட்கள் பகுத்து தின்னு ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. கடுகு சிங் நகி ஆயா. ஆனால் நம்ம சொல்லிட்டு போனது தானே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனால் கடுகு சிங் வந்து வரல அப்படின்றத அந்த இதில் சொல்லியிருக்காங்க. அபாகித் एक दिन பாபா பாரதி சோடே சோடேக்கு சாத்து ஜா ரகே தே. ஒரு நாள் வந்து பாபா பாரதி வந்து அந்த 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 குதிரையுடன் வந்து போயிட்டுருக்கிறாரு. ராஸ்தே மே ஏக்கு அபாகித் நீ உஷிசே மதத்து மாங்கி. அவள் போயிட்டுருக்கப்போ வந்து ராஸ்தே அப்படின்னா ரோட்டில் தடத்தில் வந்து என்ன பண்ணார், ஒருத்தர் வந்து பார்க்குறாரு. ஒருத்தர் பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து உதவி கேட்குறாரு. மதத்தினா வந்து ஹெல்ப்பு. அந்த பாபா பாரதியில் வந்து ஹெல்ப்பு கேட்குறாரு. பாபா உஷே தோடே கோடே பர் பைட்டியே. உடனே ஹெல்ப்பு கேட்குறதுனால அவரால் நடக்க முடியலன்னு நினச்சிட்டு ஹெல்ப்பு கேட்குறான்ட்டு என்ன பண்ணுறாரு, பாபா பாரதி வந்து குதிரை மேலே வந்து உட்கார வைக்கிறாரு. அந்த ரோட்டில் போகிறவர் வகு கடுகு சிங் தான். அவன் யார் அப்படின்னு கேட்டினா கடுகு சிங் தான் வந்து மார்வேஸ்டில் வந்திருக்கான். போலா ஒன்று போலா பாபாஜி அப்பு யக்கு கோடா மேரா மேரா ஹோ கயா. அப்போ வந்து அவன் மார்வேஸ்டில் வந்துட்டு அப்போ வந்து இந்த கடுகு சிங்கு சொல்கிறான் பாபாஜிட்ட, இப்பொழுது வந்து இந்த கோடா வந்து இது என்னுடையது தான், அதான் மேரா ஹோ கயா, இனிமேட்டு எது இந்த குதிரை வந்து என்னுடையது தான் அப்படின்னு சொல்லி பாபாஜி சொல்கிறான். பாபா உஷே ரோக்குக்கர் போலோ. உடனே வந்து பாபா பார் என்ன பண்ணுறது, குதிரை உடனே ரோக்குன்னா நிறுத்திட்டு அந்த பாபாஜி வந்து அந்த கடுகு கிட்ட சொல்கிறாரு, அப்பு யக்கு கோடா தேரகு சகா. இனிமேட்டு அப்போ சொன்னோன்னே அவரு என்ன பண்ணுறாரு, ஆமாம் இப்போது இருந்து இந்த குதிரை வந்து உன்னுடையது தான். தேரே அப்படின்னா உன்னுடையன்னு அர்த்தம், அது மேரானா என்னுடையதுன்னு அர்த்தம். இனிமேட்டு இந்த குதிரை வந்து உன்னுடையது தான் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு சிங்கிட்டே அந்த பாபாஜி சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, மேரி பிரார்த்தனா கேவல் யக்கு ஹே. எனக்கு வந்து ஒரு பிரார்த்தனை இருக்குது, என்னுடைய வேண்டுகோள் வந்து நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி பாபாஜி வந்து இந்த கடுகு சிங்கிட்ட சொல்கிறாரு. இஸ் கட்னாக்கு கிசி ஏக்கு சாம்னே பிரகட்னே கர்த்தா. இந்த சம்பவத்தை வந்து யார்ட்டையுமே நீ வந்து சொல்லக்கூடாது. கட்னா அப்படின்னு சண்டைன்னு அர்த்தம். நீ இந்த மாதிரி என்கிட்ட வந்து மார்வேஸில் வந்து இந்த வாங்கிட்டு போயிருக்க, பரவாயில்ல நீயே இந்த குதிரை வச்சுக்கோ, ஆனால் நான் வந்து இதை வந்து வாங்கிட்டு நான் வந்து மார்வேஸில் வந்து உன் குதிரை வந்து நான் பிடுங்கிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் வந்து யார்ட்டையும் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நானாக வந்து உனக்கு வந்து பரிசாக கொடுத்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து சொல்லிக்கோ. ஆனால் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த குதிரை பற்றி, அதனால் நானாக கொடுத்த மாதிரி சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாபாஜி சொல்கிறார். அதுதான் சொல்கிறார். ஃபிர் ஆனாலும் கூட கோயி கரீபு பர் போ பரேசா நகி கரேகா. அப்போ ஏன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் கரீப்னா ஏழைன்னு அர்த்தம். ஏன்னா இந்த ஊரில் வந்து மக்கள் வந்து ஏழை மக்கள் எல்லாமே வாழ்ந்துட்டு வராங்க. அது நானும் அந்த ஏழை மக்களோட நானும் ஒருத்தனா ஏழையாக தான் இருக்கிறேன். அதனால் உன்னை பார்த்தாலே மக்கள் உன் பேரை கேட்டால் ரொம்ப எல்லாமே பயப்படுறாங்க. இப்போ இந்த குதிரையை வாங்கிட்டு போயிட்டுன்னு வச்சுக்கணும், இந்த குதிரை வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு தெய்வமாக நினச்சி எல்லோரும் அந்த மதிப்பு மரியாதை கொடுத்துட்டு எனக்கு எப்படி கொடுக்க அதே போல் குதிரைக்கும் கொடுத்துட்டு வராங்க. இப்போ இந்த குதிரை உனக்கு போயிடுச்சுன்னா அப்போது எனக்கு அந்த ஏழைக்கும் மரியாதை இருக்காது, இப்போ என்கிட்ட வந்து கடத்திட்டே நினச்சிக்குவாங்க. அதனால் வந்து நீயே சொல்லிவிடு எல்லா மக்கள்கிட்டையும். அந்த மாதிரி வந்து பாபாஜி எனக்கு வந்து என்னை நான் கேட்டேன் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லிவிட்டு அப்போ மக்கள் மேலே வந்து மேலே இருக்க பயமெல்லாம் போயிடும். ஆனால் நான் வந்து நானாக இது பண்ணால் நான் யாரையும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழைக்கு என்றைக்குமே வந்து நான் நம்ப மாட்டாங்க அப்படின்றதான் அவர் வந்து சொல்கிறார். அந்த அவர்கிட்ட கலெக்ஷன்ட்டு வந்து சொல்கிறார். ஆர்கி ஜீத் தோழினுடைய வெற்றி. பாபா பாரதி கா யகு விச்சார் கடுகு சிங்குக்கு மண்மே பத்லாவ் லாயா. அப்போ வந்து கடுகு சிங் வந்து யோசிக்கணும், ஏன் இந்த மாதிரி வந்து நாம் மார்வேஸில் போய் அந்த குதிரை வந்து நாம் மீட்டு எடுத்துட்டோம், இருந்தாலும் ஏன் அவர் வந்து அவர் வருத்தமே படாமல் வந்து இந்த மாதிரி மக்கள் பக்கமாக தான் அவர் பேசிட்டு இந்த மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறது எவ்வளோ உண்மையாக இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அவர் வந்து மனம் வந்து மாறுறாரு, மக்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மனம் வந்து மாறிடுறாரு கடுகு சிங்கு. ராத்துக்கு தீஸ்ரு பகர் மே வகு மந்திர் ஜாக்கர் கோடா போத்துக்கர் சலாகயா. உடனே வந்து 3 நாள் வரைக்கும் தான் அவன்கிட்ட இருந்தது.
கடிகி சிங்கிட்ட அந்த குதிரை. உடனே 3வது நாள் என்ன பண்ணிட்டாப்புல, அந்த குதிரை வந்து கூட்டிகிட்டு வந்து கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் அவர் இருந்தார். அவர் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணார், அந்த குதிரை வந்து கட்டி வச்சுட்டு அவர் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிடறாரு கடிகி சிங்கு. சலாகயா அப்போ பாத்துக்கர் அப்படின்னா கட்டிட்டு அந்த கோயில் பக்கத்துலேயே அந்த குதிரை எங்கே இருந்தோ அந்த இடத்துல கட்டிட்டு கிளம்பிடுறாரு. பாபா பாரதி ஜப்பு தோடேக்கு தேக்கு தப்பு உன்கே மூகு சே நிக்காலா. உடனே அவர் பாபா பாரதி தூங்கி எழுந்திரிச்சு அவர் என்ன பண்ணார், அப்பொழுது வந்து பார்க்குறாரு. தோடேக்கே தேக்கு அந்த அங்கே பார்க்குறப்ப என்ன பண்ணுச்சு, அந்த இடத்துல வந்து அப்போ வந்து அவர் சொல்கிறார் இந்த மாதிரி, அப்பு கோயி கரிபோன்கி சகாயத்தா சே முகுனா மாடேகா. அப்போ வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி கரீபு அப்படின்னா வந்து ஏழைங்களுக்கு வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து இந்த சகாயத்தை அப்படின்னு உதவின்னு அர்த்தம். இந்த உதவி பற்றி இந்த ஏழைங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். அதை வச்சு அவர் இப்போ வந்து அதை வச்சு அவரே வந்து விலகிட்டார். இது உண்மையிலே வந்து இது தோல்வியோட வெற்றி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.